வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டேன்னு தான் சொல்லணும். என்னோட ஹஸ்பண்டுக்கு 25th பர்த்டே. ஆக்சுவலி 25 அப்படிங்கிறது ஒரு காவாசி வாழ்க்கையை நம்ம ஒரு கடந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 25th பர்த்டேவை அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி குட்டி சர்ப்ரைஸோட அழகாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ தட் என்னோட ஹஸ்பண்டோடைய அந்த சிரிப்பை பார்த்து எனக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் நைட்டு 12 மணிக்கு எப்படி இவ ஏதோ பண்ணுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த 12 மணி 12 மணி எல்லா நேரமும் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 மணிக்கு முன்னாடி ரொம்ப கேஷுவலாக ஒரு 11, 11:15 அந்த டைமில் அவங்க இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நான் படிக்கிற மாதிரி ஒரு டேபிளில் போட்டுட்டு டக்குன்னு கேக்க தூக்கி வச்சிட்டேன். என்ன இத்தனை மணிக்கே வச்சிட்டாங்கிறதே ஒரு ஷாக்கு தான். அதுக்கப்புறம் அதை நான் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃப்ளேவர்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேம் ப்ளே பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ரெட் வெல்வெட்டில் எனக்கு கேக் அந்த டைமில் கிடைக்கல. ஸோ நான் பேஸ்ட்ரியை நான் ரெட் வெல்வெட்டில் வாங்கிட்டு நான் சாக்கோ ட்ரபிளை நான் இங்கே வாங்கியிருந்தேன். ஸோ ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட எந்த கிஃப்ட்டும் ஏன்னா அவங்க கூடயே நான் இருக்கிறேன். இத்தனை வருஷம் நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நான் கூட இருக்க மாட்டேன். ஸோ நான் ஏதோ வாங்கிட்டு வந்தாலுமே எப்போ வாங்குறேன் எதுவுமே தெரியாது. பட் இந்த டைம் நான் அவங்க கூடயே இருக்கிறேன். ஸோ நான் எங்கேயுமே வாங்கவும் போகலைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இவ எதுவும் வாங்கியிருக்க மாட்டா அப்படிங்கிறது அவங்க ஷுவராக நினச்சிருந்தாங்க. ஏன்னா வீட்லேயுமே எங்கே பார்த்தாலுமே எங்கேயுமே கிஃப்ட்டுங்கிற மாதிரி ஒழிச்சு வைக்க கூட அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலை. ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டியாக ஒரு டப்பா கொடுத்து, இந்த டப்பாவில் தான் இருக்குது உன்னோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ அதை திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அந்த ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை இங்கே ரிவீல் பண்ண விரும்பலை. பிகாஸ் அது சொல்லி இது கிஃப்ட் நான் இப்படி இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல விருப்பம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் கொடுத்தேன். அதை அவங்க வியர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. டெய்லியுமே அதை வியர் பண்ணிட்டு போகிறாங்க. டிசிஎஸில் ஃபேமிலி டே நடத்தியிருந்தாங்க. ஸோ டிசிஎஸ் ஃபேமிலி டே அப்படிங்கிறது நிறைய வருஷம், அதாவது எல்லா வருஷமும் நடக்கும். பட் நான் 4th இயர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 4th முடித்து 5th நடந்துகிட்ருக்கு. பட் இது வரைக்கும் நான் ஃபேமிலி டே போனதே கிடையாது. ஃபஸ்ட் இயர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதுக்கப்புறம் ரிமைனிங் 2-3 இயர்ஸுமே நான் ஹாஸ்டலில் இருப்பேன். ஏன்னா என்னோடய அம்மாவுக்கு லீவு கிடைக்காது. ஸோ அவங்க அந்த டைமில் வரல. ஸோ நானும் சரி ஃபேமிலியை கூட்டி போகாமல் நம்ம மட்டும் தனியாக போனால் ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாஸ்டல்லே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்துருவோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். பட் இந்த டைம் ஹஸ்பண்டில் ஸோ என்னால் அவங்கள லீகலாக உள்ளே கூட்டு போக முடியும். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்துச்சு. அதுவும் லக்கீலி Feb 1 அவங்க பிறந்தநாள் அன்றைக்கி இதை டிசிஎஸில் இது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவே எனக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸாக இருந்துச்சு மெயில் பார்க்கும்போது. ஸோ அங்கே தான் நான் அவங்கள ஆட்டோவில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். நல்ல வெயில். ஆக்சுவலாக மற்ற நாள் கூட இவ்வளோ கிளைமேட் இந்த அளவுக்கு வெயில் அடிச்சதில்ல. நல்ல குளிர் கிளைமேட்டாக தான் இவ்வளோ நாள் இருந்துச்சு. பட் திடீர்னு பார்த்தா அன்றைக்கி நல்ல உச்சி வெயில். அதுவே எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. மத்தியான ஸ்லாட் வேறு தெரியாமல் புக் பண்ணிட்டேன். பிகாஸ் காலையில் எந்திரிக்க லேட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. டிசிஎஸ் கிட்ட போக போக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் அங்கே கூட்டு போகிறேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கையில் அந்த டேக்லாம் மாட்டி விட்டுட்டாங்க. ஒரு வழியாக கிராஸ் செக் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் வெயில் தான் அதிகம் சொன்ன மாதிரி. குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் அழகழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா இந்த பிக்னிக் வந்த மாதிரி எல்லாருமே கார்டன்லலாம் அழகாக விரிச்சு அங்கேயே படுத்தெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அது ஆஃபீஸ் மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ தீம் பார்க் மாதிரி இருந்துச்சு. நிறையவே அழகழகாக செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு யானை மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஃபஸ்ட் அது ரியல் மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அது ரியல் இல்லை. கீழே வீல் மாதிரி வச்சு மேலே நிற்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த பாட் ரெடி பண்ணுறது, பானை ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறமா குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் வரைகிறது, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஆக்குப்பைடாக வச்சுருந்தாங்க. எங்கேயுமே நான் சின்ன பிள்ளைங்க அழுகிற மாதிரி நான் பார்க்கவே இல்லை. எல்லாருமே சந்தோஷமாக ஓடி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல இந்த நம்ம நாட்டுப்புற அது என்ன சொல்கிறது, நாட்டுப்புற டான்ஸஸ்லாம் இருக்கும்ல, அதில் அந்த ஒயிலாட்டம், குதிரை மாதிரி அந்த இது, அதுக்கப்புறம் அந்த கால் நீளமாக வச்சு அது எல்லாமே எல்லா டான்ஸுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஜே சாங்ஸு, அதுக்கப்புறம் டாமினோஸும் உள்ளே வந்திருந்தாங்க, எல்லா ஸ்டால்ஸு, அதுக்கப்புறமா நிறைய டான்ஸ்
பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைங்கள ஸ்டேஜில் ஏற விட்டு அவங்கள ஆட வைக்கிறது, மொஜிட்டோ குடிச்சிருந்தோம். செமையாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து என் தெரிஞ்சவங்களே வந்து அங்கே மீட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடமா காட்டிகிட்டு இருந்தேன். இங்கே தான் நான் வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன், இங்கே தான் உங்கள்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன், இங்கே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், இங்கே தான் வந்து அது, இங்கே தான் வந்து இதுதான் கிச்சன், இங்கே தான் நாங்கள் சமைப்போம், இதுதான் பாத்ரூம், இங்கே தான் நாங்கள் குளிப்போங்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ லைப்ரரி எல்லாமே வந்துட்டு லைப்ரரி ஜிம்மெல்லாம் உள்ளே போய் காட்டுறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ வெளியிலேருந்து காட்டிகிட்டு இருந்தோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக நல்லா இருந்துச்சு ஃபீலு. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆனால் என்னதான் இருந்தாலுமே வந்துட்டு அந்த வெயில் வந்து எங்களோட எனர்ஜி லெவலை ரொம்பவே கம்மி பண்ணிடுச்சு. ஸோ வந்துட்டு அங்கே இருந்ததை என்னால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. எல்லா கேம்ஸ்லாம் என்னால் ஆட முடியல. நான் எல்லாமே பார்க்க மட்டும் தான் செஞ்சேன். அங்கே வந்து எதுவுமே உங்களுக்கு பசிக்கல அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த வெயிலில் எதுவும் சாப்பிட தோணல. அப்புறம் 2 பேரும் வந்து அந்த உள்ள சென்டர் ஸ்பைனில் வச்சு வந்து கியூட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு மெமரபிளுக்காக. ஸோ இவங்க பர்த்டே இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் அங்கே எதுவும் சாப்பிடல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சீக்கிரமாகவே ஒரு 3:00 போலவே வந்துட்டோம். வந்துட்டு இங்கேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் வந்து வீடியோ கால் பண்ணிலாம் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு எல்லாமே ஓவராலாக வந்து அந்த நாள் வந்து நல்லா போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர்பான வந்து ஒரு விலாகில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் அம்முஸ் மதி. டாட்டா.